ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்கிற இந்த சமுதாயத்தில் ஒரு வேலை சோற்றுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சு வறுமையோடு பாடுபடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே சமயத்தில் தன் உழைப்பாலும் திறமையாலும் தேவைக்கு அதிகமாக பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் கூட நம்ம கூட இருந்துட்டு தான் இருக்காங்க. முக்கியமாக நம்மை ஆளும் அரசியல்வாதிகள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், முதலாளிகள், ஏமாற்றி பிழைப்பு நடத்தும் பண முதலைகள், படம் ஒன்றுக்கு 150 கோடி, 200 கோடி, 300 கோடி என சம்பாதிக்கும் நடிகர்களுக்கு காணிக்கை இந்த பதிவு. வாங்க இன்றைய மோட்டிவேஷன் வீடியோக்குள்ள போகலாம். செனகல் நாட்டை சேர்ந்த உலக புகழ்பெற்ற 32 வயதான கால்பந்து வீரர் சாடியோ மானே. இவர் இந்திய மதிப்பில் வாரத்திற்கு 14 கோடி ரூபாய் சம்பாதிப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வளவு சம்பாதித்தும் டிஸ்பிளே உடைந்த மொபைலுடனே பல இடங்களில் காணப்பட்டார். ஒரு நேர்காணலில் இதை பற்றி அவரிடம் கேட்டபோது, ஓ அதுவா, ஃபோன் கீழே விழுந்து டிஸ்பிளே உடைஞ்சிடுச்சு, இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியுது, அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாரத்தில் ஃபோன் ரிப்பேர் கொடுத்து டிஸ்பிளேவை சரி பண்ணிடுவேன் என்றார். நீங்கள் ஏன் டிஸ்பிளேவை மாற்ற வேண்டும்? பல கோடிகள் சம்பாதிக்கும் நீங்கள் புதிய மொபைலே வாங்கலாமே என்று அவரிடம் கேட்டனர். என்னால் 1000 மொபைல்கள், 10 பெராரிஸ், 2 ஜெட் விமானங்கள், எண்ணற்ற டைமண்ட் கடிகாரங்கள் எல்லாம் வாங்க முடியும். ஆனால் இவற்றையெல்லாம் நான் ஏன் வாங்க வேண்டும்? நான் வறுமையை பார்த்திருக்கிறேன். சாப்பாட்டிற்கு கூட கஷ்டப்பட்டுள்ளேன். என்னால் படிக்க கூட முடியாத அளவுக்கு வறுமை என்னை சூழ்ந்திருந்தது. அணிவதற்கு காலணிகள் வாங்க முடியாமல் வெறும் காலுடன் விளையாடியுள்ளேன். நல்ல உடைகள் இல்லாமல் இருந்துள்ளேன். பட்னி கிடந்துள்ளேன். ஆனால் இன்று நான் நிறைய பணத்தை சம்பாதிக்கிறேன். அதனால்தான் நான் சம்பாதிக்கும் பணத்தில் என் நாட்டு குழந்தைகள் படிக்கும்படியாக பள்ளிகளையும், இலவச இன்டர்நெட், லேப்டாப்புகளையும், நாட்டு மக்களின் வாழ்வை மேம்படுத்த மருத்துவமனைகளை, பெட்ரோல் பங்குகளை, போஸ்ட் ஆஃபீஸ்களை உருவாக்கியுள்ளேன். என் நாட்டில் உள்ள ஏழை குழந்தைகளுக்கு புதிய காலணிகளும், உடைகளும், உணவும் கொடுக்கிறேன். என்னால் முடிந்த மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் உருவாக்குகிறேன். வசதியாக, பகட்டாக, ஆடம்பரமாக நான் தனித்து வாழ்வதற்கு பதிலாக அதை என் மக்களுடன் பகிர்ந்து கொள்ளவே விரும்புகிறேன் என்றார் அந்த அற்புதமான மனிதநேயமிக்க மாமனிதர். மிகப்பெரிய சல்யூட் மை டியர் பிரதர் சாடியோ மானே. உண்மைதாங்க, கண்ணதாசன் சொன்ன மாதிரி, பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. யார் நமக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட நம்மால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என நினையுங்கள். இதுதான் விவேகானந்தர் ஒரு படி மேலே போய் சொல்லுவார், உங்களால் யாருக்கும் உதவி செய்ய முடியாது, மாறாக சேவைத்தான் செய்ய முடியும். எல்லாம் என்னுடையதே என்ற வாழ்க்கை பயணத்தின் இறுதியில் எதுவும் நம்முடையது இல்லை என்பதே நிதர்சனம். கடைசியில் போகும்போது எதையும் தூக்கி கொண்டு போக முடியாது. இதை நான் அடிக்கடி சொல்லிட்டே தான் இருக்கேன். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரிடமும் அன்பாக இருங்கள். சின்ன சின்ன செய்கையால் அன்பை வெளிப்படுத்தினாலே போதும். உங்களால் ஆன உதவியை தயங்காம செய்யுங்க. உங்களால் முடிந்த மாற்றத்தை உருவாக்குங்கள். உலகம் இன்னும் சிறப்பாக இருக்கும். அன்பே சிவம். நன்றி. வாழ்க வளமுடன்.